அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 10ஆம் வகுப்பு நிகழ்தகவில் பயிற்சி 8.4 கேள்வி 8வது கேள்வி பார்க்குறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்வி இதுதான்: சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும் போது அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. 3 காயின்றதால போட்டு NF = 2n ஃபார்முலா. அதில் மட்டும் பண்ணி NF 8 வரணும். இதுதான் காயின். முதல் நாணயத்தினுடைய தலை வரத்துக்கு 2வது நாணயத்தில் தலை வருது, 3வது நாணயத்தில் தலை வருதுன்னு அர்த்தம். ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது வாய்ப்பு முதல் நாணயம் தலை, 2வது நாணயத்தில் பூ, 3வது நாணயத்துலேயும் பூ வரலாம். இது ஒரு வாய்ப்பு, 2வது வாய்ப்பு. 3வது வாய்ப்பு பாருங்கள், முதல் நாணயத்தில் பூ, 2வது நாணயத்தில் தலை, 3வது நாணயத்தில் பூ வரலாம். இது பாருங்கள், முதல் நாணயத்தில் பூ, 2வது நாணயத்திலும் பூ வரலாம், 3வது நாணயத்தில் தலை. அல்லது எப்படி வரலாம்னா இப்படியும் வரலாம். முதல் நாணயத்தில் பூ, 2வது நாணயத்தில் தலை, 3வது நாணயத்திலும் தலை வரலாம். முதல் நாணயத்தில் தலை, 2வது நாணயத்தில் பூ, 3வது நாணயத்தில் தலை வரலாம். முதல் நாணயத்தில் தலை, 2வது நாணயத்தில் தலை வரலாம், 3வது நாணயத்தில் பூ வருது. முதல் நாணயத்திலையும் பூ வருது, 2வது நாணயத்திலையும் பூ வருது, 3வது நாணயத்திலையும் பூ வருது. இதுதான் மொத்தமாக வரக்கூடிய அவுட்கம்ஸ். 3 நாணயம் சொல்லும்போது அதான் ஹெச்னு எழுதிடும் முதல் நாணயம். இது ஒரு கணங்களை தேடும் போது அது ஒரு ஈவெண்ட்டாக தேட போகிறோம். அதுக்கெலாம் HTTலாம் போட்டுரும். அதுக்கு தலைக்கெலாம் H போடுறோம், பூக்கெலாம் டீன்னு போட்டுடுறோம். இதை போட்டு எழுதிய பிறகு எப்படி எழுதலாம் அப்படின்னா, சாம்பிள் பேச எழுதும் போது கூறுவெளி S = எழுதும் போது HHHன்னு எழுதுவோம், HTTன்னு எழுதுவோம், HTHTன்னு எழுதுவோம், TTHன்னு எழுதுவோம். அடுத்தது THH, HTT, அப்புறம் HTH, HT, இது மொத்தமாக எடுத்து எஸ்ன்னு போட்டு எழுதுறோம். S = ஃபஸ்ட்டு HHH, செகண்ட் HTTT, 3வது THT, 4வது பாருங்கள் TTH. இதெல்லாம் உறுப்புகள்னு அர்த்தம், அந்த கணத்தில் உள்ள உறுப்புகள். அப்புறம் THH, இது ஒரு உறுப்பு. HTH, இது ஒரு உறுப்பு. HHT, இது ஒரு உறுப்பு. TTT, 3 T. இது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? 8 உறுப்புகள் இருக்குது. NF = 8, கூறுவெளி 8. இப்போ இதுதான் இப்படி எழுதிடும். இப்போ அவன் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா NF = 8 எழுதிடும். அட்மோஸ்ட் 2ன்னா என்ன இருக்கலாம்னா, அதிகபட்சம் 2 பூக்கள்னால் பூ வராமல் இருக்கலாம், ஒரு பூ வரலாம், 2 பூ வரலாம். அதிகபட்சம் அதான் மீனிங். பூ வராமல் இருக்கிறதுக்கு தலை 3 தலை, அப்புறம் ஒரு பூ வருது, புரியுதுங்களா? அதை மட்டும் எடுத்து எழுதுறோம். 2 பூக்கள் வரத்தை எடுத்து எழுதிடும். கோடு படுத்தலாம். ஒரு பூ, 2 பூ, பூ வராமல் இருக்குது. A = இதான் எடுத்து எழுதிடும். பூ வராமல் இருக்க ஒரு பூ, 2 பூன்னு அர்த்தம். NF 7. அட்லீஸ்ட் 2 ஹெட், குறைந்தபட்சம் 2 தலைகள் இருக்குன்னா 2 தலை கிடைக்கலாம், 3 தலை கிடைக்கலாம், 4 தலை கிடைக்காதுன்னா 3 பூ தான் இருக்குது மொத்தமாக எனக்கு. அதில் 3 தலைகள் தான் இருக்குது எனக்கு. அப்போ அதில் பாருங்கள், 2 தலைகள் வரத்தில் அன்லைன் பண்ணுறோமா, 3 தலைகள் வரத்துக்கு அன்லைன் பண்ணிடுறோம். அப்போ B = இதுதான் HH, அப்புறம் 2 தலைகள் வரப்போல். NF B 4. இப்போ A வெட்டி B ரெண்டுத்துக்கு பொதுவானது பாருங்கள், HHH அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் THH, அடுத்து HTH, HHT, இது மட்டும்தான் A வெட்டி Bக்குன்னு அர்த்தம், பொதுவான. இதே வந்து எத்தனை உறுப்பு இருக்குன்னா, இதுவும் 4 உறுப்புகள் இருக்குன்னு அர்த்தம். NF A வெட்டி B 4. இப்போ NF S எவ்வளோ? 8. NF A 7, NF B 4, NF A வெட்டி B 4. இப்போ எனக்கு இது அடிஷ்னல் தேரமாக ப்ராபபிலிட்டி. நிகழ்த்த கூட்டல் தேற்றம் P of A union B = இது எழுதுறோம். என்ன ஃபார்முலானா இதுதான் ஃபார்முலா. P of A union B = P of A + P of B - P of A வெட்டு B. அதை தான் இப்படி எழுதுறோம். P of A NF A / NF S, NF B / NF S, NF A வெட்டி B / NF Sன்னு எழுதுறோம். P of A NF A / NF S.
இது போல் எழுதிடும் ஃபார்முலாவை. இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு டிவைட் போட்டுரும், ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து டிவைட் அப்படியே எழுதிடும், அப்புறம் மைனஸ்ஸு, அப்புறம் டிவைடு. இது பேர் என்எஃப்எஸ் பாருங்கள், எல்லாத்துக்குமே 8 8 என்எஃப்எஸ் எல்லாம் 8ன்னு அப்ளை பண்ணிடும், 8 எழுதுறோம். என்எஃப்ஏ பாருங்கள் ப்ளூ கலரில், அந்தந்த கலரில் அப்படியே எழுதுறோம் 7. இது ரெட் கலரில் 4 இருக்குது, ஒயிட் கலரில் 4 இருக்குது, எழுதிடும். 4/8 4/8 மைனஸ்னால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். 4/8 - 4/8 வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 7/8ன்னு இருக்கும். இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த 8வது கேள்விக்கான தீர்வு 7/8.